அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆதவனின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக சூரிய பகவானின் பதம் போற்றி இந்நாளை துவக்கம் செய்வோம். சூரிய நமஸ்காரம் செய்தல் என்பது அனைத்து நற்காரியங்களுக்கும் நற்பலனை ஈட்டித்தரும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக வருகின்ற ராகு கால நேரத்தில் அன்னை துர்க்கையின் ஆலயம் சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி அன்னையிடம் தங்கள் குறைகள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயம் நல்லதோர் தீர்வை நம் அன்னை அனைவருக்கும் நல்குவாளாக. சிவாய நம. அனுபோக சுத்தியில் 2வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக. செய்வது அறியா சிறுநாயின் செம்பொன் பாதமலர் காண பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யில்லாம் மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போரேரே. அஞ்ஞான இருளை அறிவே அகற்றும் போர் வீரனாகிய இறைவா, அப்பெரிய செயலை அறிந்து கொள்ளாத அறிவிலி நான். ஞான சுரூபியாகிய உன்னை வணங்காமல் அநித்தியமாகிய உடலை பேணி அதனின்று வருகிற அற்ப சுகத்தை நாடும் நாய் போன்றவன் நான். பொய்யாகிய உடலை பற்றி ஒழித்துவிட்டு மெய்ப்பொருளாகிய உன்னையே சேவிக்கும் சான்றோர்களை பார்த்திருந்தும் அவர்களை பற்றி கேட்டிருந்தும் அவர்களது செந்நெறி சாராது உடலை ஓம்புதலின் நான் கண்ணும் கருத்துமாயிருக்கின்றேன். என்னே என் இழி செயல். ஆம், உன்னை உணராது நான் என் உடலை பேணுவதிலே என் உடலை பாதுகாப்பதிலே நான் முழுமையாக கவனம் செலுத்தி கொண்டு இருக்கின்றேன். அதனை விடுத்து நின் பக்தியில் என்னை மூழ்கச் செய்வாயாக இறைவா என்று அவரிடத்தில் வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.